அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதி 4 இடங்கள் அக்கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்ற செய்திகள் ஊடகங்களில் வந்த நிலையில அதிமுகவை கழட்டிவிட்டு தற்போது பாஜகவிடம் பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளது தேமுதிக. கடந்த வாரம் அதிமுக கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை தேமுதிகவிடம் தொடங்கினது. அப்போ 7 மக்களவை தொகுதி 1 ராஜ்யசபா சீட்டை கேட்டது தேமுதிக. ஆனால் 4 தொகுதிகளை தேமுதிகவுக்கு தருவதாக உறுதி கொடுத்தது அதிமுக. ஆனால் மாநிலங்களவை இடத்திற்கு மட்டும் வாய்ப்பில்லை என்ற அதிமுக சொன்ன நிலையில அதிமுக தேமுதிக இடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாகவும் 4 தொகுதிகளுக்கு தேமுதிக ஒப்புக்கொண்டதாகவும் சொல்லப்பட்டது. இதையடுத்து பாமகவும் அதிமுகவுடன் விரைவில் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் பாஜகவில் பெரிய கூட்டணி கட்சிகள் சேராதது அந்த கட்சிக்கு பின்னடைவாவே பார்க்கப்பட்டது. குறிப்பா அண்ணாமலை தலைமைக்கு இது பின்னடைவா பார்க்கப்பட்டது. இந்நிலையில தான் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் என்ற ஆஃபரை பாஜக கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் பாஜகவிடமும் ராஜ்யசபா சீட் கேட்கவிருக்கிறது தேமுதிக. இதையடுத்து இந்த 2 கட்சிகளும் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்காங்க. எனவேதான் அதிமுகவுடன் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய தேமுதிக 3வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு அதிமுகவுக்கு நேரம் ஒதுக்கவில்லை. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் கொடுக்காமல் கூடுதல் இடங்களை கொடுத்து அதிமுகவிடம் தேமுதிக செல்லாமல் அதை தடுத்து தாங்கள் கூட்டணி வைக்கும் முயற்சியில் இருக்கிறது பாஜக. ஏற்கனவே மோடி வந்த போது மோடி மேடையில பெரிய கட்சிகள் வராமல் சிறு சிறு கட்சிகள் மட்டுமே இருந்ததுனால தமிழ்நாட்டுல மோடி அலை குறித்த கேள்விகள் விவாதமாக்கப்பட்டது. பாஜகவுல புதிய நீதி கட்சி, ஐஜேகே, தமிழ் மாநில காங்கிரஸ், சரத்குமார் கட்சி என தொண்டர் படை இல்லாத கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு பாஜக ஒரு இடத்திலேயாவது கரை சேருமா போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. எனவே அடுத்த முறை மோடி தமிழ்நாடு வரும்போது பெரிய கட்சிகளோடு கூட்டணி வைத்து அவர்களை மேடையேற்றும் முடிவில் தீவிரமாக வேலை செய்து வருகிறது பாஜக. திமுகவோட கூட்டணி கட்சிகள் அப்படியே தொடரும் பட்சத்துல பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு பாமக, தேமுதிக போன்ற பெரிய கட்சிகள் தான். தற்போது பாமக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தல. தேமுதிக தான் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி 4 தொகுதிகள் என்ற செய்திகள் வந்தன. எனவே அதிமுக தேமுதிக இடையில கூட்டணி தொடர்பா உடன்படிக்கை ஏற்படுவதற்கு முன்பு பிரேமலதாவிடம் பேசி ஆட்டத்தை கலைத்து இருக்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. திமுகவுக்கு நிகரான பலமான கூட்டணியோட தேர்தலை சந்திக்கிறதுல தற்போது அதிமுக பாஜக இடையே கடுமையான போட்டி இருக்கு. இது ஒரு வகையில அண்ணாமலை தலைமைக்கும் எடப்பாடி தலைமைக்கும் விடப்பட்ட சவால் அப்படின்னு கூட சொல்லலாம். எனவே பாஜகவுடன் கூட்டணி சேர காத்திருக்கும் டிடிவியின் அமமுகவை எல்லாம் ஓரமா வச்சுட்டு தேமுதிக பாமக பக்கம் வேகம் காட்டுகிறது பாஜக. அந்த வகையில மத்திய அமைச்சர்கள் வி.கே. சிங், கிஷன் ரெட்டி, எல். முருகன் ஆகியோர் கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்காங்க. எனவே தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி சேர்வது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக திமுகவுடன் கூட்டணி சேரும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இது தொடர்பாக பேசிய கருணாநிதி, திமுக தேமுதிக கூட்டணி பழம் நழுவி பாலில் விழும் நிலையில் இருக்கிறது, எப்போது விழும் என்பதை கூற முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனா திடீர்னு மக்கள் நல கூட்டணியுடன் கைகோர்த்தது தேமுதிக. பழம் நழுவி பக்கத்து டம்ளர்ல விழுந்துட்டு என்று சமூக வலைதளங்களில் அப்போது கிண்டல் செய்யப்பட்டன. திமுகவிற்கு அன்று செய்ததை இன்று அதிமுகவுக்கு செய்திருக்கிறது தேமுதிக. அதிமுகவுடன் கைகோர்க்காமல் தேமுதிக பாஜகவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கவிருக்கும் நிலையில் அடுத்ததாக பாமகவுக்கு 2 கட்சிகளுமே குறிவைத்திருக்கின்றன.